சுமார் 46 வருடங்களுக்கு முன்பாக இந்த அரும்பாக்கம் பகுதியில் தேவன் தன்னுடைய சித்தங்களில் ஒன்றான சியோன் சுவிசேஷ ஊழியர் உருவான வரலாற்றை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். 1980களில் விடுதலையின் ஜெபமாக ஆரம்பித்த இந்த ஊழிய பணி 1985இல் போதகர் சொர்ணம் அம்மா அவர்களால் அரும்பாக்கம் பகுதியிலே தன்னுடைய வீட்டில் உபவாச ஜெப கூடுகையாக இது நடைபெற்றது. 1987களில் போதகர் ஐயா யோவான் மற்றும் சொர்ணம் அம்மா அவர்களால் இந்த ஊழியம் முறையான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக உருவெடுத்தது. 1992ஆம் ஆண்டு போதகர் ஆபிரகாம் தன்னை முழு நேர ஊழியத்திற்காக அர்ப்பணித்து இந்த ஊழியத்தை நடத்த ஆரம்பித்தார். பிறகு 1995ஆம் ஆண்டு போதகர் ஆபிரகாம் இந்த ஊழியத்தின் தலைமை போதகராக பொறுப்பெடுத்த பின்பு கர்த்தர் இந்த ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதித்து ஆத்துமாக்களினால் இந்த ஊழியத்தை பெருக செய்தார். 2002ஆம் ஆண்டு நம்முடைய சபையில் அநேக ஆத்துமாக்களின் வருகையினால் ஏற்பட்ட இடப்பற்றாக்குறை காரணமாக அருகில் இருக்கும் வேறு இடத்திற்கு ஆலயம் மாற்றப்பட்டது. சுமார் 10 வருடங்கள் அங்கு ஆராதித்து வந்த பிறகு 2012ஆம் ஆண்டு வேறு சில காரணங்களால் இந்த ஆலயம் தன்னுடைய சொந்த இடத்திற்கே மீண்டுமாக மாற்றப்பட்டது. ஒரு சிறிய அறையில் ஆரம்பித்த இந்த ஊழியம் இப்பொழுது 16 கிளை ஊழியங்களை பெற்று ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் பயனடைய தேவன் கிருபை செய்தார். இது மட்டுமல்லாமல் இந்த 16 கிளை ஊழியங்களின் வளர்ச்சி பயணத்தை குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். 2001ஆம் ஆண்டு கோணாம்பேடு பகுதியில் பல பிரயாசங்களின் மத்தியில் ஒரு கிளை சபையை எழுப்ப கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். அநேக அர்ப்பணிப்புகளின் மத்தியில் தொடங்கப்பட்ட இந்த ஊழியம் அநேக விசுவாசிகளை பெற்று 2006ஆம் ஆண்டு இந்த சபையை புதுப்பித்து கட்ட தேவன் கிருபை செய்தார். 2005ஆம் ஆண்டு பருத்திப்பேட்டில் ஒரு தற்காலிக இடத்தில் ஆரம்பித்த இந்த ஊழியம் இப்பொழுது அநேக ஆத்துமாக்களை பெற்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2007ஆம் ஆண்டு பெத்தான்பிள்ளை பகுதியில் சத்துருவின் பல போராட்டங்களுக்கு நடுவில் தேவனுடைய பலத்தால் இந்த ஊழியத்தை துவங்கி நன்முறையாக செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். 2010ஆம் ஆண்டு மோரே என்னும் பகுதியில் தற்காலிகமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இப்பொழுது ஒரு சொந்த இடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2010ஆம் ஆண்டு துறைப்பாக்கம் பகுதியில் நகரவாசிகளுக்கு மத்தியிலே தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க தேவனுடைய கிருபையினால் அங்கே நாம் ஒரு கிளை சபையை உருவாக்கினோம். 2010ஆம் ஆண்டு மீண்டும் தென்காசி மாவட்டத்தில் புது குடியிருப்பு என்னும் பகுதியில் தேவனுடைய கிருபையினால் ஒரு புதிய ஊழியத்தை நாம் அங்கு உருவாக்கினோம். 2011ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் மந்தியூர் என்னும் பகுதியில் நம்முடைய 8வது கிளை சபையை தொடங்கி தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாம் ஊழியம் செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்தார். 2015ஆம் ஆண்டு சென்னையில் சூளைமேடு பகுதியில் தேவனுடைய சித்தத்தோடே இங்கு நாம் ஒரு ஊழியத்தை துவங்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இதே உத்வேகத்தில் சென்னை ஆவடி பகுதியில் ஆரிக்கம்பேட்டில் இந்த ஊழியத்தை துவங்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். தெற்கில் மட்டுமல்லாமல் வட மாநிலங்களிலும் நம்முடைய ஊழியத்தை துவங்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். அதன் தொடக்கமாக 2017ஆம் ஆண்டு பஞ்சாபிலே நம்முடைய கிளை சபையை நாம் தொடங்கினோம். தேவனை பற்றி அறியாத மலைவாழ் பகுதி மக்களின் இடையே தேவனின் சுவிசேஷத்தை அறிவிக்க 2018ஆம் ஆண்டு நீலகிரி மாவட்டம் குரங்குமேடு பகுதியிலே நம்முடைய கிளை சபையை நாம் துவங்கினோம். மீண்டும் திருநெல்வேலி பகுதியில் கல்லிடைக்குறிச்சியில் 2021ஆம் ஆண்டு நம்முடைய 13வது கிளை சபையை துவங்கினோம். அது மட்டுமல்லாமல் 2023ஆவது ஆண்டு சென்னை மத்தியில் உள்ள ஜாஃபர்கான்பேட்டில் நம்முடைய 14வது கிளை சபையை நாம் துவங்கினோம். 2024ஆம் ஆண்டு கருத்தப்பிள்ளையூர் என்னும் பகுதியிலே நம்முடைய 15வது கிளை சபையை நாம் துவங்கினோம். சில மாதங்களுக்கு முன்பு சென்னையை ஒட்டி உள்ள அருமந்தை என்னும் கிராமத்தில் நம்முடைய என்கேதி என்னும் ஊழியத்தை துவங்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். இப்பொழுது அதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
தேவனுடைய கிருபையினால் இன்று இந்த ஊழியம் 24 வகையான ஊழியங்களாகவும் விரிவடைந்து பலதரப்பு மக்களை சென்றடைந்து வருகிறது. ஒரு திருச்சபையின் வளர்ச்சி அதன் உறுப்பினர்களின் எண்ணிக்கையால் மட்டும் அளவிடப்படுவதில்லை, அதன் ஊழியங்களின் பரவலாலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அது ஏற்படுத்தும் தாக்கத்தாலும் அளவிடப்படுகிறது. இந்த ஊழியத்தின் மூலம் 200க்கும் மேற்பட்ட முழுநேர ஊழியர்கள் எழும்பி இந்தியாவில் பல பகுதிகளிலும் தேவனுடைய ராஜ்ய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு நம் போதகரோடு சேர்ந்து 2022ஆம் ஆண்டு முதல் பிரதர் பெனியல் ஆப்ரஹாம் இணைந்து இந்த ஊழியத்தை செய்து வருகிறார். பல ஆண்டுகளாக உண்மையோடும் அர்ப்பணிப்போடும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக உழைத்து வரும் மூத்த ஊழியர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற பாரத்தை தேவன் தமது ஊழியக்காரரின் இருதயத்தில் வைத்தார். அதன் விளைவாக பல இடங்களில் இந்த கூடுகையை நடத்த தேவன் கிருபை செய்தார். இது சென்னை, திருவள்ளூர், திருச்சி, திருநெல்வேலி, நீலகிரி, காரைக்கால் போன்ற பல பகுதிகளில் நடைபெற்று வந்தது. இந்த கூடுகையால் பல மூத்த ஊழியர்கள் மன மகிழ்ச்சியுடனும் தேவனுக்காக ஏதாவது இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்துடனும் அவர்கள் செயல்பட உதவியது. சுவிசேஷகர் பயிற்சி முகாம். எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற தேவபாரம் இந்த ஊழியத்தின் அடிப்படை நோக்கமாக இருந்து வருகிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டுதோறும் சுவிசேஷகர் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. 7000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த பயிற்சிகளில் பங்கேற்று சுவிசேஷ பணிக்காக ஆயத்தப்பட்டுள்ளனர். தேவனுடைய வார்த்தையை தைரியமாக அறிவிக்கும் சாட்சிகளாக பலர் எழும்பி இருக்கிறார்கள். 1980ஆம் ஆண்டு விடுதலை ஊழியமாக ஆரம்பித்த இந்த பணி இப்பொழுது பல ஊழியங்களாக உருவெடுத்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளது. இது மனித முயற்சினால் அல்ல, முற்றிலும் தேவனுடைய ஈவு. ஆகவே நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இதற்காக ஜெபித்து இந்த ஊழியத்தை தாங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.